ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம், எங்கள் அம்மா ஸ்டைலில். என்னடா தக்காளி வைக்கிற வேலையில் கிரேவின்னு பார்க்குறீங்களா? இதில் தக்காளியே போடாமல் தாங்க இந்த கிரேவி செய்ய போகிறோம். கொத்தரங்காய் வச்சு தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தரங்காய் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. நிறைய பேர் வாய்வுன்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. அளவாக சாப்பிட்டா எதுவுமே வாய்வு கிடையாதுங்க நமக்கு. டயட்டில் இருக்கவங்க கூட கொத்தரங்காய் பொரியல் வறுவல் எடுத்துக்கலாங்க. அது சீக்கிரமாக கொத்தரங்காய் செரிக்குமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட் கூட கொத்தரங்காய் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி செஞ்சாலும் பார்த்துடலாமா? இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். அது 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சணும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். அதோடய கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதக்கு வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வேண்டாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. அவ்வளோதான். இப்போ கொத்தரங்காய் ரொம்பவும் குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் கொத்தரங்காய் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. நல்லா தண்ணி சுண்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆகணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொத்தரங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.